வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சிறைக்கு செல்லும் உதயநிதி வழி அனுப்பி வைக்கின்ற கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் கதறி அழுத தாய். துர்கா ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகின்ற செய்தியை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாட்களே இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி சட்டசபை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளை வெளியிட்டு அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. திடீரென்று திமுகவில் மிக முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்ய போவதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. யாரெல்லாம் கைது செய்ய போகிறார்கள்? கிட்டத்தட்ட இதில் சிக்கல் யாருக்கு தெரியுமா? உதயநிதி அவர்கள்தான். மீண்டும் அவர் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடாதவாறு விசாரணை என்ற பெயரில் டெல்லிக்கு அழைத்து சென்று கிட்டத்தட்ட தேர்தல் முடியும் வரை அவரால் வெளியே பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத வரைக்கும் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நீதிமன்றத்திடம் கேட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களும் அவரது மகனும் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய முடியாது. மேலும் திமுகவின் ஆட்சி 2026க்கு பிறகு மிக பெரிய தோல்வியேதான் பெறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு பாதகமாகவே முடியும். எதற்காக கைது நடவடிக்கை தெரியுமா? மேலும் அமைச்சர்கள் மக்களிடம் ஊழல் செய்தது, வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்தது, கல்குவாரி போன்றவைகளிடம் டெண்டர் முறைகேடு அனைத்திற்கும் ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியிடம் நடத்திய விசாரணையும் அமைச்சர் KN நேரு, பொன்முடி இவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையிலும் ஆதாரங்களை சேகரித்திருப்பதாகவும் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்களை சிறையில் அடைப்பதற்கு கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் வழி அனுப்பி வைப்பாரா அல்லது காப்பாற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து நாம் பார்க்க போகிறோம். மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2வது முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்.